இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு வித்தியாசமான ஒரு டவுனை காட்டுறாங்க. அந்த டவுனோட ஷெரீஃப் பாய் கையில ஒரு பெல்ல வச்சுக்கிட்டு ஈவினிங் ஆக போறனால அந்த டவுன்ல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு போக சொல்றாரு. ரெஸ்டாரண்ட்ல இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்களோட சாப்பாட்டை முழுசா சாப்பிடலனா கூட வெளியே அனுப்பி அந்த டைனரை பூட்டிடுறாங்க. பார்த்தா அந்த டவுன்ல இருக்க யாருமே நைட்டு வெளியே வர மாட்டாங்க போல. அவங்களோட டோர்ஸ் எல்லாத்தையுமே டைட்டா லாக் பண்ணிட்டு டாலிஸ்மன் அதாவது மந்திரக்கல்ல அந்த டோர்ல மாட்டி வச்சிருவாங்க. இந்த பக்கம் அங்க இருக்க ஒரு பார்ல ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்கான். இன்னொரு பக்கம் அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நைட் ஆன வேற வழியே இல்ல. அவங்களும் வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் அங்க இருக்க விண்டோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா லாக் பண்ணிடுறாங்க. அவனோட வைஃப் கீழ எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கும்போது மேல அவளோட ரூம்ல விளையாண்டுட்டு இருக்கா. திடீர்னு அவளோட பாட்டியோட வாய்ஸ் ஜன்னலுக்கு வெளியே இருந்து அவளை கூப்பிடுற மாதிரி கேக்குது. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணு விண்டோவை திறந்து பாக்குறா. பார்த்தா அவளோட பாட்டி சிரிச்சுக்கிட்டே உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்தா அந்த பொண்ணோட அம்மாவும் வர எல்லா விஷயமுமே கையை விட்டு போயிருச்சு. அடுத்த நாள் காலையில அந்த குடிச்சிட்டு இருந்தாலும் ஒருத்தன் அவன் எந்திரிச்சு அவனோட வீட்டுக்கிட்ட வரான். வந்து பார்த்தா நிறைய பேர் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க. ஷெரீஃப் பாய் அந்த வீட்டுக்குள்ள வந்து அவனை அடிக்காத குறை தான். உன்னை மாதிரி ஒரு இரஸ்பான்சிபிளான ஃபாதரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு போறாரு வீட்டுக்கு. உள்ள போய் பார்த்தா அவனோட பொண்ணும் ஒய்ஃபும் வெறும் பாடியா தான் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அப்பா ரொம்பவே கதறி அழுகுறாரு. இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சு பார்க்கல. இது அந்த டவுனுக்கு ஒரு கொடூர கெட்ட கனவு மாதிரி. அப்புறம் பாய்டு அந்த வீட்டை விட்டு போறாரு. கதவு கிட்ட அந்த டாலிஸ்மன் கீழே விழுந்திருக்கிறத பார்த்துட்டு எடுத்து அதை பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அப்புறம் பாய்டு இந்த டவுனோட கடைசியில இருக்க காலனி ஹவுஸ்க்கு போறாரு. தனியா வீடு இல்லாத எல்லாருமே காலனி ஹவுஸ்ல தான் இருக்காங்க. பாய்டோட பையன் எல்லிஸும் அப்பாக்கும் பையனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு தீராத பிரச்சனை இருக்கும் போல. பாய்டு எல்லிஸ நேத்து நைட் இறந்து போனாங்கல ரெண்டு பேர், அவங்களோட ஃபியூனரலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா எல்லிஸோ அதெல்லாம் வர முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நீங்க வேணா போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஜிம்மும் அவனோட ஃபேமிலியும் ஆர்வி எடுத்துட்டு ஜாலியா லேக்குக்கு ஒரு வெக்கேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெக்கேஷனுக்கு போறத நினைச்சு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்காங்க. எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரோட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் சாஞ்சிருக்கு. ஜிம் அவனோட ஃபேமிலியும் வெளியே வந்து பாக்குறாங்க. ஏதாச்சும் சின்ன கேப் கிடைச்சா கூட அதுல பூந்து போயிடலாம் அப்படின்னு. பட் அந்த கேப் கூட இல்ல, அவங்களால அந்த வழியில போக முடியாது. திடீர்னு ஒரு காக்கா வந்து அங்க இருக்க மரத்து மேல இருக்க ஒரு கிளையில வந்து உட்காருது. அப்புறம் இன்னொன்னு அப்படின்னு நிறைய காக்காங்க இவங்களோட தலையை சுத்த ஆரம்பிக்குது. ஜிம்மோட ஒய்ஃப் டாபத்தா எனக்கு இன்னும் சரியா படல, எல்லாரும் முதல்ல காருக்கு போலாம் வாங்க, வேற வழி இருந்தா அதுல போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்மும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே அந்த இடத்த விட்டு போறாரு. அதுக்கப்புறம் லேக்குக்கு போறதுக்கு வேற வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வந்த வழியிலேயே போறாங்க. அவங்க போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு சிக்னல் எல்லாமே கட் ஆயிடுது. இந்த நேரத்துல மேப்ஸையும் பார்க்க முடியாது. அப்பதான் அவங்க அந்த ஈரி டவுனுக்கு போறாங்க. அந்த இடத்துல நிறைய கைவிடப்பட்ட கார்ஸ் இருக்கு. ரோட் சைடுல அது யாருமே யூஸ் பண்ணாம அப்படியே விட்டு போயிருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் ஃபியூனரலும் நடந்துகிட்டு இருக்கு. ஜிம்மும் ஆர்வி எடுத்துட்டு போய் கரெக்டா அங்க ஸ்டாப் பண்ண இங்க இருக்க எல்லாருமே அவங்கள ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷன்ஸ் கேட்கறதுக்காக ஜிம்மு காரை விட்டு இறங்குறான். பாய்டும் அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே எவனும் வாயை தரக்கூடாது, எல்லாம் சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிம்மும் காரை விட்டு இறங்கி டைரக்ஷன்ஸ் கேட்கறதுக்காக வராரு. பட் அங்க இருக்க யாருமே ஜிம்மு கிட்ட பேச மாட்டாங்க. என்ன காரணம்னே தெரியல. அதுக்கப்புறம் பாய்டு ஜிம்மு கிட்ட வராரு. வந்து ஜிம் கிட்ட ஸ்ட்ரெயிட் ரோட ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஹைவே வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்து ஜிம்முக்கு பிடிக்கல. ஜிம்மு இந்த இடத்த விட்டு போனா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஜிம்மோட ஃபேமிலியும் ஸ்ட்ரெயிட் ரோட பிடிச்சி போறாங்க ஹைவேல ஜாயின் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே மறுபடியும் அதே டவுனுக்கு வராங்க. ஜிம்முக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் கார் நிறுத்தி டைரக்ஷன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த டவுன்ல இருக்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு வேற வழியே இல்ல, ஸ்ட்ரெயிட் ரோட தான் போயாகணும். இப்போ டாபிதா இருந்துட்டு நீங்க எங்கேயாச்சும் டர்ன் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் நம்ம மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்ல இப்போ ஜிம்மும் கேர்ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரைவ் பண்றாரு. இந்த வாட்டியும் காரை ஸ்ட்ரெயிட்டா மட்டுமே ஓட்டிட்டு போறாரு ஜிம். பட் எப்படியோ மறுபடியும் அவங்க அதே டவுனுக்கு வந்துடுறாங்க. ஜிம்முக்கு கடுப்பாகி ஆர்வி அப்படியே திருப்பி யூ டர்ன் பண்ணிட்டு அந்த மரம் விழுந்த இடத்துக்கே போக முடியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாய் அவரோட டெபுட்டி கென்னி கிட்ட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர சொல்றாரு. டாபிதாவும் நம்ம தான் எந்த டர்னுமே பண்ணலையே, அப்புறம் எப்படி மறுபடியும் அதே டவுனுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஆப்போசிட்ல ஒரு கார் வர ஜிம்மும் கார்ல இடிக்க கூடாது அப்படின்னு லெஃப்ட் சைடு திருப்ப ஆர்வியும் ஆக்சிடென்ட் ஆயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஜிம் கான்சியஸ்னஸ்க்கே வரான். ஒரு மரத்தோட கிளகி நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கான் ஜிம். அவனால இப்ப நகரவும் முடியல. அவனோட ஃபேமிலியில இருக்க எல்லாத்தையுமே கூப்பிடுறான் ஜிம். பட் அவனோட பொண்ணு ஜூலியை தவிர வேற யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ வேற யாராச்சும் வந்து தான் ஜிம்மையும் அவனோட ஃபேமிலியும் காப்பாற்றணும். இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல வந்த காரோட நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல. அந்த கார் டிரைவர் வெளியே வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. கரெக்டா இந்த நேரத்துல பாய்டும் கென்னியும் ரோட்ல ஸ்பைக் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசா எந்த வண்டி இவங்களோட டவுனுக்கு வந்தாலும் இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஒரு வண்டி இவங்களோட டவுனுக்குள்ள வந்தாலும் அந்த வண்டினால வெளியே போகவே முடியாது. இந்த டவுன் ஏதோ சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அந்த கார் டிரைவர் ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பாய்டோ கென்னி அந்த டிரைவர்
இவரை கிளினிக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு இவரு ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா கார் மரத்துல முட்டி இருக்கு. காருக்குள்ள இருந்து இன்னொருத்தனும் வெளியே வரான். பாய்டு அவனை பார்த்த உடனே இவன் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அவனை ஹேண்ட் கப்ஸ் எல்லாம் போட்டு அந்த கார்லயே லாக் பண்ணிட்டு வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பாய்டு பார்க்க போறாரு. அப்பதான் பாய்டோட கண்ணுக்கு அந்த ஆர்வி படுது. ஆர்விக்குள்ள போய் பாய்டு அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கெனியும் அந்த அடிப்பட்ட ஆளை கிளினிக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு டாக்டர் அப்புறம் ஒரு சில பேர்த்தெல்லாம் கூட்டிட்டு ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு கெனி போறான். அப்படி போற வழியில தான் அவங்க பாய்டோட பையன் எலிச பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம டவுன்ல. என்னோட அப்பா தான் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸ்டார்டிங்ல எலிஸ் வரலனாலும் கெனி சீக்கிரமே இருட்ட போகுது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தின உடனே எலிஸ் அந்த பிக்கப் ட்ரக்ல ஏறிக்கிறான். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு கார்ல இருக்கவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்வி கிட்டையும் போறாங்க. இந்த நேரத்துல ஜூலியும் டாபிதாவையும் காப்பாத்திடுறாங்க. அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு அடியுமே இல்ல, சின்ன சின்ன காயம் தான். அவங்களுக்கு எதுவும் ஆகலனாலும் அவங்களோட பையன் ஈத்தனோட கால்ல ஒரு மரத்தோட கிளை வந்து குத்திடுது. அதனால கொஞ்ச நேரத்துல ஈத்தனை கிளினிக்கு எடுத்துட்டு போக முடியாது. அதே நேரத்துல இவங்க இந்த காட்டுக்குள்ள இருக்கிறதும் சாகரத்துக்கு சமம். பாய்டு இருந்துட்டு ஜிம் அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு டவுனுக்கு போக சொல்றாரு. ஆனா ஜிம் என்னோட பையனை தனியா விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ டாபிதாவையும் ஜூலியையும் கென்னி டவுனுக்கு கூட்டிட்டு போறான். வேறாஸ் பாய்டு ஜிம் அப்புறம் அந்த டாக்டர் 3 பேருமே ஜிம்மோட பையன் ஈத்தன் கூட இருக்க போறாங்க. நைட் அந்த காட்டுல ஆர்விக்குள்ள இருக்கிறத நினைச்சு பாய்டு ரொம்பவே கவலையா இருக்காரு. பட் அதிர்ஷ்டவசமா காலையில எடுத்த அந்த டாலிஸ்மனை பாய்டு இன்னும் பாக்கெட்லயே வச்சுட்டு இருந்தாரு. அத ஆர்வில இருக்க அந்த விண்டோல மாட்டுறாரு. அதை பார்த்துட்டு ஜிம்முக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்க. பாய்டு இருந்துட்டு எல்லாமே இந்த ஆர்வியோட ப்ரொடெக்ஷனுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. மீன்வைல் கென்னியும் ஜிம்மோட ஃபேமிலியும் மறுபடியும் டவுனுக்கு போயிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி கென்னியும் பாய்டும் கென்னியே மாட்டிக்கிறான். அவங்களோட காரும் பஞ்சர் ஆயிடுது. இதுக்கப்புறம் காரை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. ஏற்கனவே இருட்டிருச்சு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது பக்கத்துல இருக்க அந்த காலனி ஹவுஸ்க்கு ஓடுறதை தவிர. பாய்டு அந்த ஆர்வில இருக்க டோர்ஸ் விண்டோஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு ரொம்பவே பதட்டமா வெளியே பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து காட்டுக்குள்ள இருந்த எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்வியை நோக்கி ரொம்பவே மெதுவா பேய் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இதுங்க கிட்ட இருந்து அந்த ஆர்வியில் இருக்க எல்லாருமே தப்பிச்சாங்களா இல்லையா? அப்புறம் கென்னியும் ஜிம்மோட ஃபேமிலியும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காலனி ஹவுஸ்க்கு போனாங்களா இல்லையா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.